வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லை மேலப்பாளையம் கொட்டிக்குளம் சலவை தொழிலாளர் சமுதாயத்திற்கு பாதிக்கப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ உச்சினி மாகாளியம்மன் அருள்மிகு ஸ்ரீ ஆற்றங்கரை சுடலை மாடசுவாமி திருக்கோவில் கொடைவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரத்துடன் மேளதாளங்களுடன் பூஜைகள் நடைபெற்றது. பூஜையில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலையில் பொங்கல் விடுதல், இரவு சாமக்கொடை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதன் ஏற்பாடுகளை கோவிலின் தலைவர் எஸ் சங்கரன், செயலாளர் எஸ் கணேசன், பொருளாளர் எஸ் கணேசன், எம் சொர்ணராஜதுரை, எம் சுடலை மற்றும் இளைஞர் அணியினர், நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். உச்சிமகாளியம்பாள் கோயில் ஆற்றங்கரை சுடலை மாடசுவாமி இன்றைய தினம் குடை விழா ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. மதிய குடம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று அம்பாளுக்கும் சாமிக்கும் ரொம்ப சிறப்பாக கூட நடைபெற்றது. நினைச்ச காரியங்கள் கொட்டிக்குளம் உச்சிமகாளி அம்பாள் குழந்தை பாக்கியம் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலை இல்லைன்னு வரவங்களுக்கு வேலை பாக்கியம் கிடைக்கும். அனைத்து காரியமும் அம்பாளுடைய கருவிலும் மாயாண்டியுடைய அருளாலும் மிக சிறப்பாக நடைபெற்றது. அவங்களுடைய குலதெய்வம் உச்சிமகாளி அம்மாவும் ஆற்றங்கரை சுடலையும் மிக சிறப்பாக இந்த கொடைவிழா நடைபெற்று வருகிறது. அன்னதானம் இளைஞரணிகள் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது. ஊர் பொதுமக்கள் அனைவரும் வந்து அம்பாளுடைய அருளை பெற்று மாயாண்டியுடைய அருளை பெற்று பல்லாண்டு வாழ்வாக கேட்டுக்கொள்வோம். சமுதாயத்தின் சார்பாக நெல்லை மேலப்பாளையம் கொட்டிக்குளம் சலவையாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த அருள்மிகு உச்சிமாளி அம்மாள் கோவிலும் ஆத்தாங்கரை சுடலமாட சாமி அம்மாள் கோவிலும் மிக சிறப்பாக இன்று நடைபெற்றது. இதனுடைய பக்தர்களுடைய அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று விழா கமிட்டியாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த கோயிலுடைய நினைப்பதற்கு நடத்தே தீரும் என்று இந்த விழா கமிட்டியாளர்களும் ஊர் மக்கள் சார்பாகவும் அனைத்து மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறார்கள். ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.